ஒரு அழகான ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. அவங்க ரொம்ப புவர் ஃபேமிலியாக இருக்காங்க. அவங்க வந்து அவங்ககிட்ட ஒரு கழுதை இருந்துச்சு. இந்த கழுதையை நம்ம மார்க்கெட்டில் கொண்டு போய் சேல்ஸ் பண்ணி காசாக்கலாம். நமக்கு அடிப்படை தேவைகளுக்கு மணி வேணுமே, நம்ம அப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு அவங்க அந்த கழுதையை நடத்தி கொண்டு போகிறாங்க. அப்படி 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கழுதையை கூட்டிகிட்டு போகும்போது வழியில் பார்க்குறவங்களாம் பார்த்து சிரிக்கிறாங்க. என்னடா உங்களுக்கு அறிவே இல்லையா? இதுங்க என்னது இப்படி கழுதை மேலே ஏறி சவாரி பண்ண தெரியாதா? இப்படி நடக்க வச்சு சும்மா கழுதையை நடக்க வச்சுட்டு இவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் கூட அறிவே இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே அவங்க சிரிச்சிட்டு போகிறத பார்க்குறாங்க. பார்த்ததும் என்னடா அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு கழுதை மேலே 2 பேர் ஏறிட்டாங்க. 2 பேர் ஏறி போயிட்டுருக்கும்போது கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா அங்கே போகிறவங்க வழிபோக்கர்கள் என்ன சொல்கிறாங்க, சே இவங்களுக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானமே கிடையாது, பாவம் இந்த வாயிலா ஜீவனை இவ்வளவா ஒருத்தர் வெயிட்டே தாங்கிறது பார்த்து பார்த்து தாங்கி எடுத்துருப்போம். 2 பேரும் உட்காந்துருக்காங்களே, அந்த கழுதை தாங்கும் அந்த வெயிட்டை, ஏதாவது கொஞ்சம் யோசிக்கிறாங்களா, என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டே போகிறத காலம் உங்களுக்கு இவங்களுக்கு பயங்கர இதாயிடுச்சு. என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாரு, அவர் நான் இறங்கிக்கிறேன், இந்த ஒய்ஃபை உட்கார வச்சு இது நீ மேலே ஏறி வா, நான் கூட நடந்து வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபை மேலே கழுதை மேலே உட்கார வச்சு போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்காங்க. அங்கே இருக்க மக்கள்லாம் பார்த்துட்டு, டேய் என்னடாவே ஆம்பளடா, குடும்ப தலைவருங்கிற கெத்து இல்லாமல் ஒய்ஃபை வந்து இதில் டாங்கியில் ஏற்றிவிட்டு இவன் நடந்து போயிட்டுருக்கான், இவனுக்கு என்னது இது இப்படி இருக்கிறான், எப்படி கெத்தாக இருக்கணும், நம்ம வந்து ஒய்ஃபு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும் அது தெரியாமல் இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லி இப்படி கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே அவன் என்னடா அப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே சரி உடனே ஒய்ஃபை கீழே இறக்கிட்டு நானே வந்து டாங்கியில் வரேன் அப்படின்னு சொல்லி அவன் கழுதை மேலே வரான். ஒய்ஃபு கூட வராங்க. இதை கொஞ்சம் தூரம் இப்படி வர்றதை கொஞ்சம் தூரம் எல்லாம் பார்த்துட்டு, என்னடா அது ஒய்ஃபை பாவம் ஒய்ஃபை நடக்க வச்சு இவன் மட்டும் கழுதை மேலே ஏறி உட்காந்துருக்கான், இவன் என்ன ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பானாட்டுருக்கு, சுயநலம் இருக்கிறான், கொஞ்சம் கூட அக்கறை இல்லை, வந்து ஒய்ஃபு ஒரு பொம்பளை எப்படி இவ்வளோ தூரம் நடந்து வருவா, கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையே அப்படின்னு சொன்னதும் இவனுக்கு பயங்கர கன்ஃபியூஷன். இறங்கிட்டு ஒய்ஃபுக்கிட்ட சொல்கிறான், நம்ம 2 பேருமே கழுதை மேலே சவாரி பண்ணோன்னா கழுதையை நம்ம தூக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி கழுதையை ஒரு குச்சியில் வச்சு கட்டி அதை இவங்க 2 பேரும் கப்பில் என்ன பண்ணுறாங்க, தோள் மேலே தூக்கி வச்சுட்டு மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. இதை பார்த்தது எல்லோரும் கிண்டல் பண்ணி, ஐயோ கொஞ்சம் கூட இந்த 2 பேர்த்துக்கு அறிவே இல்லை, புத்தி இல்லை, இது என்னது பொதி சுமக்கிற கழுதையை சுமக்க விடாமல் அதை இவங்க சுமந்துட்டுருக்காங்களே, இது என்ன இவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லை, எப்படி நடந்துக்கணுன்னே தெரில, இதுங்களாம் எப்படி பிழைக்க போகுதுங்களோ என்ன அப்படின்னு சொல்லி அந்த வழியில் உள்ளவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இதை கேட்டுட்ருக்க தேவப்பிள்ளைகளே, அந்த புவர் ஃபேமிலி இங்கேருந்து மார்க்கெட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே இவ்வளோ அவங்கள பற்றி குறை சொல்லி குற்றப்படுத்தி அவங்க மனுஷங்களை திருப்திப்படுத்தணும்னு சொல்லி அவங்க சொல்கிறபடிலாம் நடந்து மாறி மாறி அவங்க சொல்கிறபடி இவங்க சொல்கிறபடி கேட்டு நடந்து கடைசியில் அவங்க இயல்பாக செய்கிற வேலையை செய்ய முடியாமல் பாருங்க கழுதை தூக்கி அவங்க சுமக்கிற மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க இப்படி இருந்தால் எப்படி வாழ்கிறதுனே. இப்படி தான் தேவப்பிள்ளைகளே, நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில் மனுஷர்கள் அநேகர் குற்றப்படுத்துவாங்க, நம்மளை குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க, நம்ம செய்கிறது எடுத்தால் கொடுத்தோம், நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம், எப்படி வேணால் சொல்லுவாங்க. ஆனால் மனுஷங்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி நம்ம வாழவே முடியாது. நம்ம மனுஷங்களை பார்த்தா விழுந்து போயிடுவோம். நம்ம வந்து எப்போவுமே நம்ம செய்கிற நம்ம போகிற ரூட்டில் நம்ம கரெக்டாக போகணும், வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி. அதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு பரிசுத்த வேதாமத்தை கொடுத்துருக்காரு. இந்த வழியில் நடவுங்க, நீங்கள் என்னை பின்பற்றி வாங்க, இந்த வழியில் நடந்து வாங்கன்னு சொல்லி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அப்போ நம்ம கர்த்தருக்கு பிரியமானபடி கர்த்தருக்கேற்ற வழியில் நம்ம நடக்கும்போது நம்மளால் பெரிய கோலை அச்சீவ் பண்ண முடியும். நம்ம ஆண்டவர் நமக்குன்னு என்ன கோல் இருக்குது, பரலோகத்தில் ஆண்டவரோட மகிமையில் நம்ம இருந்தோம். நம்மளை இந்த பூமியில் அனுப்பிச்சு ஒரு தாய் தகப்பன் வயிற்றில் பிறந்து வளர்ந்து பெரியவனாகி நீ எனக்காக சாட்சியாக இருந்து திரும்ப என்கிட்டே வா மகளேன்னு சொல்லி தான் மகனேன்னு சொல்லி தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு அனுப்புகிறார். நம்மளோட ஆயுசு காலம் எவ்வளோ நாட்கள் ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறாரோ அந்த இது வரைக்கும் நம்ம உண்மையாக ஆண்டவருக்கு பிரியமானபடி வாழணும். மனுஷங்களுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் நம்ம விழுந்து போயிடுவோம். நம்மளோட இலக்கு
நம்மளோட கோல், நமக்குன்னு ஒரு பந்தய பொருளை ஆண்டவர் வச்சுருக்காரு. நம்ம ஒரு வாழ்க்கை பயணம் நம்ம ஓடிட்டுருக்கோம். இங்கே பாருங்க, வேதாமத்துலேயும் நம்ம பார்க்குறோம். நம்ம இதை பற்றி என்ன சொல்லியிருக்குன்னா, நானும் செவிடனைப் போல கேளாதவனாகவும் ஊமையனைப் போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன். காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவுகள் இல்லாதவனுமாக இருக்கிற மனுஷனைப் போலானேன். சங்கீதம் 38ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அதாவது மனுஷங்க நம்மளை குறை சொல்லும்போது, குற்றப்படுத்தும் போது நம்ம செவிடனை போல் இருக்கணும், காது கேளாதனை போல் இருக்கணும், ஊமையனை போல் மறு பேச்சு நம்ம பேசக்கூடாது, ஊமையனை போல் நம்ம வாய் திறவாமல் இருக்கணும். இது தேவ மனிதர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கடந்து வந்தனால அவர்கள் சொல்லி வச்சிருக்க காரியம் வேதாமத்தில் இருக்குது. அப்போ காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவுகள் இல்லாதவனுமாக இருக்கிற மனுஷனை போலானேன். அப்போ நம்ம காது கேளாத மாதிரி இருக்கணும். அவங்க என்ன சொன்னாலும் நம்ம காதில் வாங்கக்கூடாது. நமக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் அந்த வழியில் நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்த நம்ம நடந்து போகணும். மனுஷனை பிரியப்படுத்துகிறபடி நம்ம நடக்கவே கூடாது. மனுஷங்க என்ன குறை சொன்னாலும் குற்றப்படுத்துகிறாங்க நம்ம காதில் வாங்கக்கூடாது. செவிடனை போல் இருக்கணும், ஊமினை போல் பேச்சு பேச வேண்டாம், பேச்சு பேச வேண்டாம். நம்ம நம்மளுடைய பாதையில் நம்ம அமைதியாக போயிட்டே இருக்கணும். அதுதான் வேதாமத்தில் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இங்கே பாருங்க, ஒரு ஓட்ட பந்தயம் இருக்குது. அவங்கவுங்க அந்தந்த ட்ராக்ல அவங்க ஓடுறாங்க. ட்ராக் மாதிரி ஓடிடக்கூடாது, அவுட் ஆயிடுவாங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கைங்கிற பயணத்தில் ஆண்டவர் நமக்கு கற்பித்து கொடுத்திருக்கிறார். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி நீ கரெக்டாக உன்னோட பாதையில் ஓடு மகளே, என்னை பின்பற்றி வா, பந்தய பொருள் உனக்காக வச்சுருக்கேன். இந்த வாழ்க்கைங்கிற ஓட்ட பயணத்தில் ஓடி நம்ம ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும். இங்கே பாருங்க, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அல்லேலூயா. பின்னானைகளை மறந்து முன்னானைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். நம்ம அந்த எண்ணத்தோடு ஓடணும். நம்ம பந்தய பொருளை சுதந்திரத்துக் கொள்ளத்தக்கதாக ஓடணும். ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். நம்ம மனுஷங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன குறை சொல்கிறாங்க, இவங்க என்ன குற்றப்படுத்துகிறாங்க, நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு அநேகர் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம். செவிடனை போல இருக்கணும், வாய் திறவாமல் இருக்கணும். நம்மளோட இலக்கு ஆண்டவர் நோக்கி நம்ம கண்கள் ஆண்டவர் மேலே வச்சு நம்ம ஓடிட்டு இருக்கணும். கீழானகள் அல்ல மேலானகளை நோக்கி பாருங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நாம் அந்த வழியில் நடப்போம், ஆண்டவருக்கு பிரியமானபடி நடப்போம். கர்த்தர் நமக்கு ரோல் மாடலாக வச்சுருக்காரு. இயேசு கிறிஸ்து நமக்கு ரோல் மாடல். அவரோட அடிச்சூடுகளை பின்பற்றுவோம். இந்த வாழ்க்கைங்கிற பயணத்தில் மேம் ஓடி ஜீவ கிரீடத்தை சுதந்திரத்துக்கத்தக்கதாக, பந்தய பொருளை சுதந்திரிக்கத்தக்கதாக நாம் ஓடுவோம், வெற்றி பெறுவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.